இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 12 முக்கியமான ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். BEL ஓட ரிசல்ட் ரொம்ப சர்ப்ரைஸான ரிசல்ட். டாடா பவர் ரெக்கார்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கோல் இந்தியாவுடைய டிவிடெண்ட், HDFC பேங்கோட பிக் அப்டேட். முதல்ல BEL ஓட Q1 ரிசல்ட் பார்த்தரலாம். ப்ராஃபிட் 1054 crore எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 25% க்ரோ ஆயிருக்கு. ஆனா எபிடா மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குட் நியூஸ் என்னன்னா BEL ஓட ஆர்டர் புக் இன்னும் 72,000 பிளஸ் crore இருக்குது. மேனேஜ்மெண்ட் சொல்றது இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் எக்ஸிஸ்டிங் ஆர்டர்ஸ்க்கு இம்பாக்ட் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டார் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் சொல்லலாம். டாடா பவரோட Q1 ரிசல்ட் ஒரு ஸ்ட்ராங் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணிருக்கு. இந்த குவார்டர்ல ஹைலைட் என்னன்னா கம்பெனி ஹிஸ்டரியில ஹையஸ்ட் கேபெக்ஸ்னு சொல்லலாம். 5,375 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி அதிகரிச்சிருக்கு. ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன் 37% க்ரோ ஆயிருக்கு. EV சார்ஜிங் ஸ்டேஷன் 7,200 தாண்டி இருக்கு. சோலார் பிசினஸ் ப்ராஃபிட் மட்டும் 2 மடங்குக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாங் டேர்ம் க்ரோத் ஸ்டோரியில இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கோல் இந்தியாவுடைய ரிசல்ட் ஒரு மிக்சடா தான் வந்திருக்கு. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹை எக்ஸ்பென்சஸ் காரணமா ப்ராஃபிட் க்ரோத் ஆல்மோஸ்ட் பிளாட் தான். இருந்தாலும் கம்பெனி 5.50 rupees இன்டரிம் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. HDFC பேங்க்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. HDFC பேங்க்குக்கு வந்த MSRDC இஷ்யூ ரிவ்யூ கம்ப்ளீட் ஆயிருக்கு. போர்டு இன்வெஸ்டிகேஷன்ல ஃப்ராட் இல்ல, பர்சனல் கெயின் எதுவும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பிசினஸ் ஓவர் ரீச் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சீனியர் மேனேஜ்மெண்ட் வார்னிங் லெட்டர், அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபைனும் கொடுத்திருக்காங்க. டாடா கெமிக்கல்ஸ் ரிசல்ட் வீக்கா தான் கொடுத்திருக்காங்க. கம்பெனி இந்த குவார்டர்ல லாஸ் தான் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. மெயின் ரீசன் குளோபல் சோடா ஆஷ் பிரைஸ் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவர்சீஸ் பிசினஸ்லயும் பிரஷர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா டெப்ட் ரெடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் லாங் டேர்ம் ரெக்கவரிய எக்ஸ்பெக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. RR கேபிள் ஒரு பிளாக் பஸ்டர் குவார்டர் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 129% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 54% க்ரோ ஆயிருக்கு. ஒயர் அண்ட் கேபிள் பிசினஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. FMEG டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் டைம்ல பிரேக் ஈவன் வந்திருக்கு. இந்த ரிசல்ட் இன்வெஸ்டருக்கு பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் தான் சொல்லணும். உஷா மார்டின் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸலன்ட் ரிசல்ட் தான். ப்ராஃபிட் 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆபரேஷனல் எஃபிஷியன்சி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கம்பெனி குளோபல் ஒயர் ரோப் லீடர்ன்றது ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். கிராவிட்டா இந்தியா அவங்களோட ரெவென்யூ 42% க்ரோ ஆயிருக்கு. ஆனா மார்ஜின் பிரஷரா இருக்கு. கம்பெனியோட US சப்சிடரி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆபரேஷன் ஜெய்ப்பூருக்கு ஷிஃப்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதனால ஃபியூச்சர் காஸ்ட் சேவிங்ஸ் கிடைக்கலாம். ஹட்கோ Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி 1.25 டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. லோயர் ப்ரொவிஷன் ப்ராஃபிட்டபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுச்சு. நார்தன் ஆர்க் கேபிட்டல் ஒரு ஸ்ட்ராங் குவார்டர் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 18% க்ரோ ஆயிருக்கு. லோன் புக் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பெர்ஃபார்மிங் அசெட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் அடிகசி ரேஷியோ ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சர் க்ரோத் பத்தி பாசிட்டிவ் கைடன்ஸும் கொடுத்திருக்காங்க. ஜாகல் டைம்லர் இந்தியாவோட 3-year அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஃபிளீட் பேமெண்ட் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதனால ரெவென்யூ க்ரோத் கைடன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கு. விப்ரோ டேட்டா பிரிக்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. என்டர்பிரைஸ் AI சொல்யூஷன் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. AI பிசினஸ்க்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லலாம். பேடிஎம் யூசர்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ். இப்ப பேடிஎம் ஆப்லயே கிளியர் டாக்ஸ் பார்ட்னர்ஷிப் மூலமா ITR ஃபைலிங் செய்யலாம். ஸ்டார்டிங் பிரைஸ் just 11 சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் டேட்டா ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட், அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேஷன், 80+ புரோக்கர் சப்போர்ட் இருக்கும். ITR ஃபைலிங் ஈஸியா ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல முக்கியமா வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் BEL, டாடா பவர், கோல் இந்தியா, RR கேபிள் அண்ட் ஹட்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.